இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் மீனவர் பிரச்சனை இருந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்குங்க. கொள்கை கோட்பாடு ராஜாங்க விவகாரத்துல நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு அதிமுகவும் திமுகவும் போட்ட வழக்குல உச்ச நீதிமன்றம் கையை விரிக்க, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற எல்லை பிரச்சனைய உச்சி மலையில உட்கார்ந்து பேசுங்கன்னு ஐநா ஆலோசனை சொல்ல, அரசியல் நையாண்டியோட புது புது செய்திகளோட வந்திருக்கு நம்ம பேப்பர் தோசை. அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா மீண்டும் தேர்வு. 7வது முறையா தேர்வு. அதிமுகவுக்கு எதிராக இங்கே அரசியல் அரங்கில் இல்லை, எந்த கட்சியும் இங்கு இல்லை. ஜெயலலிதா பேச்சு. தமிழக மக்களுக்கும் இன்று தெரிகின்ற, அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கின்ற ஒரே அரசியல் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அறிவிப்பு, அதிமுக அறிவிப்பு, மேயர் வேட்பாளர்கள் அறிவிப்பு. கோவையில் கணபதி ஜெயக்குமார், நெல்லையில் புவனேஸ்வரி, தூத்துக்குடியில் அந்தோனி கிரேஸ், 8 நகர் மன்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிப்பு. உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு. புறக்கணிப்பு திமுக புறக்கணிப்பு, மேயர் தேர்தலை புறக்கணிப்பு. மாநில அரசுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக கருணாநிதி குற்றச்சாட்டு. மீன் பிடிக்க போனா தள்ளுறான், சிங்கள சுட்டு தள்ளுறான், படகை ஆட்டைய போடுறான், இலங்கை ஆட்டைய போடுறான், சும கைது செய்யறான், மீனவரை கைது செய்யறான். இதற்கு தீர்வு காண நடந்தது டெல்லியில பேச்சுவார்த்தை நடந்தது. இரு நாட்டு அதிகாரிகள் பேச்சில் மீன்வளம் பெருக்க முடிவு. பிரதமர் ஜப்பான் பயணம். வர்த்தக உறவை வலுவாக்கும் நோக்கில் பிரதமர் ஜப்பான் பயணம். பாதுகாப்பு உறவை பலப்படுத்த பிரதமர் ஜப்பான் பயணம். இரு நாட்டு உறவை வளமாக்கும் நோக்கில் பிரதமர் ஜப்பான் பயணம். ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் இந்தியாவுக்கு வருகை. வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்த வருகை. கல்வி அறிவியல் மற்றும் இரு நாட்டு உறவை வலுப்படுத்த வருகை. தினம் தினம் போராட்டம், விதவிதமாய் போராட்டம், நெய்வேலி NLC நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர் போராட்டம், சட்டையில அட்டை குத்தி போராட்டம், நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று நிரந்தரம் செய்ய கோரிக்கை. வீட்டுக்கு வீடு பிரச்சனை, ஊருக்கு ஊரு பிரச்சனை, அது போலத்தான் பிரச்சனை, திமுக உள்ளயும் பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனை, முக ஸ்டாலின் பேச்சு, தொண்டர்கள் மத்தியில் பேச்சு. 4 பேர் 5 பேருக்கு குடும்பத்திலே தகராறு வருகிற போது, பிரச்சனை வர்றப்போ ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தில் அங்கொன்று இங்கொன்று பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை இருக்கணும், இருந்தாதான் கட்சி. காவலையா காவல், பிள்ளையாருக்கு காவல். ரோட்டோரம் வைக்கப்பட்ட பிள்ளையாருக்கு காவல். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அசம்பாவிதம் வராமல் தடுக்க ரோந்து வருது காவல்துறை. கடல் கரைக்கும் பிள்ளையாருக்கு கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. தமிழகம் முழுக்க 70,000 காவலர்கள் இரவும் பகலும் பாதுகாப்பு. நிலத்தடி நீரை பாழாக்குது, சீமை கருவேல மரங்கள். காற்றில் நீரை உறிஞ்சுது, சீமை கருவேல மரங்கள். குற்றம் சாட்டும் இளைஞர்கள் முள் மரத்தை அகற்றினர். விருதுநகர் மாவட்டத்தில் முயற்சி, இளைஞர்கள் கூடி முயற்சி. திருச்சி பக்கம் சிங்காரத்தோப்புல MLA ஆபீஸில் கல்வீச்சு. அதிமுக MLA மனோகர் ஆபீஸில் மர்ம நபர்கள் கல்வீச்சு. விநாயகர் சிலை வைக்கும் விவகாரம் என காவல்துறை சொல்லியாச்சு. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. சட்டம், தொழில்நுட்பம், அரசு மூன்றும் இணைந்து இணையதளத்தில் ஆபாச தளங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூறியதாகவும், ஆபாச இணையதளங்களை தடை செய்வது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது என இன்டர்நெட் சர்வீஸ் வழங்குபவர்கள் கூறியதாகவும், ஒரு ஆபாச இணையதளத்தை தடை செய்தால் வேறு ஒன்று புதிதாக உருவாகிறது என்று மத்திய அரசு பதில் அளித்ததாகவும், தடை செய்ய முடியாமல் தலைநகர செய்தியை தண்டோரா போடுகிறது. கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி நிலவரப்படி தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் துறை வேலைக்காக வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்திருப்போரின் எண்ணிக்கை 94,58,161 உள்ளதாகவும், புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கி அனைவருக்கும் வேலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரத்திலிருந்து புறா மூலம் அனுப்பியிருக்கிறார்.
ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் இடையே அதிவிரைவு ரயிலும் பிரீமியம் எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயிலும் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாக அதிகாரிகள் கப்பக்கிழங்கை கடிக்கின்றனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ள பந்தல்களில் சந்தேகப்படும் வகையில் கிடக்கும் பொருட்களை குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும் என மும்பை போலீஸ் மோப்பம் பிடித்துக்கொண்டே அறிவித்துள்ளதாக நமது மும்பை செய்தியாளர் மைக்கை கடிக்கிறார். சீன பட்டாசுகள் கள்ளத்தனமாக கடத்தி வருவதை தடுக்க பாரத பிரதமரிடம் தமிழக முதல்வர் முறையிட்டு தீர்வு காண வேண்டும் என விருதுநகர் மாவட்ட சிறு பட்டாசு உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை சரவடியை கொளுத்துவிட்டுள்ளனர். பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு நெருக்கடியை சமாளிக்க அந்நாட்டு இராணுவ தளபதி ராஹில் ஷெரீப், எதிர்க்கட்சி தலைவர் இம்ரான்கான் மற்றும் மதகுரு தார்வுல் காதிரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து இம்ரான்கான் பின்வாங்க மறுத்துவிட்டதாகவும் மூன்றாவது அம்பையர் முணுமுணுக்கிறார். எபோலா நோய்க்கு இதுவரை 1400 பேர் பலியாகியுள்ள நிலையில் அமெரிக்கா இந்நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தை தயாரித்துள்ளதாகவும் அடுத்த வாரம் முதல் எபோலா நோயை தடுக்கும் இந்த தடுப்பூசியை மனிதனுக்கு செலுத்தி பரிசோதிக்க உள்ளதாகவும் அமெரிக்க ஊசியும் கையுமா செய்தியை பரவுகிறது. ஐப்படம் இசை வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்த அர்னால்டு ஐப்படம் பற்றியும் சிலாகித்து பேசியதாகவும், குறிப்பாக ஹீரோ விக்ரம் இப்படத்திற்காக 120 கிலோ, 70 கிலோ, 50 கிலோ என தன்னை உருமாற்றி நடித்திருப்பதை என்று வியந்திருப்பதாக கூறுகிறார் எமது கோடம்பாக்கத்து சிறப்பு நிருபர். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் காலிறுதியில் சீன வீராங்கனையிடம் இந்தியாவின் சைனா நேவால் தோல்வியடைந்து வெளியேறியதாக விம்மிக்கொண்டே சொல்கிறார் எமது விளையாட்டு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டே அடுத்த பகுதிக்கு தாவுகிறோம். எந்த பதவியுமே நிரந்தரம் இல்லை. சீட்டை காலி பண்ணுங்கன்னு எப்போ வேணும்னாலும் யார் வேணும்னாலும் சொல்லலாம். அதுவும் நம்ம இந்தியாவில் இந்த ஆளுநர் பதவி பாடுற பாடு இருக்கே, அப்பப்பா சொல்லி மாளாது. பல வருஷமா டெல்லி முதல்வராக கலக்குன லேடி இப்போ ஆளுநர் சீட்டை காலி பண்ணிட்டு கப்பக்கிழங்கு தேசத்துக்கு கண்ணீர் மல்க பிரியா விடை கொடுத்துருக்காங்க. வாங்க அவங்க சோக கதையை கொஞ்சம் பகிர்ந்துக்குவோம். மாநில ஆளுநர்களை வேட்டையாடு விளையாடுன்னு பகடை காய்களா தூக்கி எறிஞ்சு ஆளும் பாஜக அரசு அரசியல் ஆட்டம் ஆடுவதா எதிர்க்கட்சிகள் அழுது புலம்புறாங்க. அடுத்த குடைச்சல் தனக்கு வந்துடக்கூடாதுன்னு எண்ணி கடவுளின் சொந்த மண்ணை ஆண்டு ஆணி புடுங்கினது போதும்னு டெல்லி எக்ஸ்பிரஸை பிடிக்க போயிட்டாங்க ஷீலா தீக்ஷித். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால நியமிக்கப்பட்டு இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் பதவி ராஜினாமா செஞ்சிருக்கிற 8வது ஆளுநர் ஷீலா தீக்ஷித். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஆளுநரா உட்கார்ந்தவங்களை சீட்டை காலி பண்ணுங்கன்னு மத்திய அரசு நிர்பந்திச்சதா சொல்றாங்க. சீட்டு கட்டு மாதிரி ஆளுநர்கள் ராஜினாமா, இடமாற்றம்னு பல அதிரடி நடவடிக்கைகளுக்கு ஆளானாங்க. சமீபத்துல மேற்கு வங்கம், மகாராஷ்டிரான்னு 4 மாநிலங்களோட ஆளுநர்கள் வரிசையா ராஜினாமா கடிதத்தை மத்திய அரசுக்கு அனுப்பினாங்க. இப்ப ராஜினாமா செஞ்சிருக்கிற ஷீலா போன 7 மாசத்துக்கு முன்னாலதான் கேரள ஆளுநரா கப்பக்கிழங்கு தேசத்துல கால் பதிச்சாங்க. 1998 இருந்து 2003 வரைக்கும் டெல்லியில கில்லியா ஆட்சி செஞ்சுட்டு வந்தவங்க தான் ஷீலா. அதுக்கப்புறம் காமன்வெல்த் ஊழல் விவகாரம், வம்பு வழக்கு, ஆம் ஆத்மியின் ரகளைன்னு டெல்லி வட்டாரமே அதிர்ந்து கடைசியில ஷீலா தீக்ஷித் தேர்தல்ல தோற்கடிக்கப்பட்டது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சங்கதிதான். ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் ஒப்படைச்ச கையில மைக்கோட காத்து கிடக்கிற பத்திரிகையாளர்களை சந்திச்ச ஷீலா, ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டேன், இது தவிர வேறு ஏதும் சொல்ல விரும்பலைன்னு சொன்னவங்க ஆளுநர் பதவியில இருந்து விலக யாரும் என்னை வற்புறுத்தலைன்னு ஊடகங்களின் ஊகங்களுக்கு பெரிய முற்றுப்புள்ளியும் வச்சாங்க. இனி நீங்க தீவிர அரசியல்ல ஈடுபடுவீங்களான்னு கேட்ட கேள்விக்கு எதிர்கால திட்டங்கள் பத்தி இன்னும் இந்த தீட்சித் தீர்மானிக்கலைன்னு தீர்க்கமா சொல்லிட்டாங்க. இப்ப கேரள கவர்னரா பாஜகவின் மூத்த தலைவரும் டெல்லி பாஜக தேர்தல் கமிட்டி தலைவருமான VK மல்ஹோத்ரா நியமிக்கப்படலாம்னு சொல்றாங்க. இவர் வேற யாரும் இல்லைங்க, கடந்த 2008 டெல்லி முதல்வர் பதவிக்கு நடந்த சட்டசபை தேர்தல்ல பாஜக சார்பா ஷீலா தீக்ஷித் எதிரா போட்டியிட்டவர். பொதுவா அரசியல்ல இருந்து ஓய்வு எடுக்கிற வயசுல இருக்கும் மூத்த அரசியல்வாதிகளை ஆளுநர்களா ஆக்கி அழகு பார்ப்பதே ஆளும் கட்சிகளின் வழக்கம் என்பது பொதுவான வழக்கு. அவங்களுக்கு அப்புறம் வர அடுத்த கட்சி முந்தைய ஆட்சியில நியமிக்கப்பட்ட ஆளுநர்களை முந்தி அடிச்சுட்டு பந்தாடுறதும் அதுக்கப்புறம் அவங்க சைலண்ட் மோடுக்கு போயிடுறதும் சகஜமாயிடுச்சு. பல ஆளுநர்கள் அப்படி சைலண்ட் மோடுக்கு போக முன்னாள் உத்தரகாண்ட் ஆளுநர் அஜீஸ் குரேஷி மட்டும் வைலண்ட் மோடுக்கு போய் நடுவண் அரசையே போட்டு தாக்குன்னு தாக்கி இருக்காரு.
ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய தன்னை நிர்பந்திச்சதா சொல்லி இந்த விவகாரத்தை முதல் முறையா நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் குமுறி இருக்காரு அஜீஸ் குரேஷி. அஜீஸ் கொடுத்த மனுவுக்கு மத்திய அரசு 6 வாரத்துக்குள்ள பதில் சொல்லணும்னு மத்திய அரசுக்கு சுத்தி தட்டி உத்தரவிட்டிருக்கு உச்சநீதிமன்றம். இலங்கை தமிழர் பிரச்சனையாகட்டும், இந்தியாவில் இருக்கிற தமிழக மீனவர் பிரச்சனையாகட்டும், தீர்வு எப்போன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டாலும் அரசியலை பிடிச்ச தீராத வியாதி போல மாறி மாறி குத்தம் குறை சொல்லியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசியல்வாதிங்க. இன்னைக்கு யார் தலை உருள போகுதோ, என்ன பிரச்சனையோ வாங்க பாப்போம். சோனியா காந்தி பெரும் முயற்சி எடுத்து தெலுங்கானா மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தனி தெலுங்கானா உருவாக்குனாங்க. ஆனால் பாருங்கள், இந்த சாதனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் தவறிட்டோங்க. அதனால் நாங்கள் படுதோல்வி அடைஞ்சிட்டோம். என்னமோ தானே அதை உருவாக்குன மாதிரி சந்திரசேகர ராவ் பேர் வாங்கிட்டு போயிட்டாருங்க. ஆனால் வருங்காலத்தில் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குவோம். ஆமாம், நாங்கள் ஏமாந்துட்டோங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியோட திக் விஜய் சிங். இப்போ வந்திருக்கிற இந்த இந்தி படமான மர்தானி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பத்தகாத காட்சிகளும் வன்முறை காட்சிகளும் கொச்சை வார்த்தைகளும் அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, குழந்தைங்களா அந்த படத்தை போய் பார்க்காதீங்க. இது வந்து ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கிற நாடு தான். என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். என்னோட கருத்தில் வந்து ராணி முகர்ஜிக்கு வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அது எனக்கு தேவையில்லை. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்களா வளர்ந்து வர இந்தியா நீங்கள் தான். நீங்கள் இந்த படத்தை பார்த்து நீ கெட்டு போயிடாதீங்க, அதான் நான் சொல்கிறது. இந்த மாதிரி குழந்தைகளா இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, பாலிவுட் நடிகர் அமீர் கான். கேரள அரசுங்க பூரண மதுவிலக்க மாநிலத்தை அமல்படுத்த திட்டமிட்டுருங்க. இது உண்மையிலேயே அற்புதமான திட்டம். இதுக்கு என்னோட பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மது ஒழிப்புக்காக, மது விலக்குக்காக, மதுவை எதிர்த்து எவ்வளவோ போராட்டம் நடந்திருக்கு. நான் கூட நிறைய போராட்டங்களை பங்கேற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதில் முதல் கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறையா மதுக்கடைகள் பார்கள்லாம் மூடிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப அந்த லைசன்ஸ் கேட்பாங்க பாருங்க, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அனுமதி வழங்கலை. இது ரொம்ப நல்ல விஷயம். இதை கேட்டு கேரளா மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் எல்லாருமே இனிமேல் நிம்மதியாக வெளியில் நடமாட முடியுங்க. இந்த நல்ல முடிவை நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம். அண்ணாச்சி, ஏன் மதுவிலக்க நினைச்சு இப்படி மகிழ்ச்சியானது நான் இல்லைங்க, கேரள நடிகர் மம்முட்டி இருக்காங்களா, ஏன் அவங்க தான். எனக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காகவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் சில அரசியல் தலைவர்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஏஜி அப்படிங்கிற அறிக்கையில் சிலருடைய பெயரெல்லாம் நீக்கணும் அப்படின்னு என்னோட வேலை செஞ்ச சில சிபிஐ அதிகாரி மூலமாக என்னை வந்து சந்தித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் பொது தணிக்கை குழு அந்த அறிக்கையிலப்போ வாசிக்கும் போது பயங்கரமாக எனக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. ரொம்ப கடினமான கேள்வியாக கேட்பாங்க. எனக்கு பாருங்கள் எவ்வளோ சிரமப்படுத்துகிறாங்கன்னு. இப்படி சிரமப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, வினோத் ராய். அம்மா உணவு திட்டம் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சார் இதெல்லாம் வேலைக்காகாது சார்ன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அம்மா உணவு திட்டம் ஏழைகள் மனசுல எங்கேயோ போயிட்டு இருக்குங்க. இப்போ நாங்கள் புதுசாக வந்து அம்மா வாரச்சந்தை ஆரம்பிக்கிறோன்னு சொன்ன பிறகு அதே மாதிரி எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இஷ்டத்துக்கு அப்படி விமர்சனம் பண்ணுறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ சாதாரண ஒரு பொருள் வாங்குறீங்களே, அதில் பார்த்தீங்கன்னா விவசாயிக்கும் மக்கள் நடுவில் கிட்டத்தட்ட 6 விதமான இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் போக்கி விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு நேரடியான ஒரு உடன்பாடு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அம்மா வாரச்சந்தையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குறைலாம் சொல்கிறாங்க பாருங்க, அது எப்படி தெரியுமா இருக்குது, அதாவது கண்ணு தெரியாத யானையை தடவை பார்த்து இது அது இது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர வேற ஒரு உண்மையான விஷயம் கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறது. இந்த மாதிரி இதுதான் உண்மை, இதையே நீங்கள் நம்ப வேண்டும் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, சென்னையோட மேயர் சைதே துரைசாமி.
தென்னைய வச்சா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அப்படிதாங்க ஆகி போச்சு இப்ப நம்ம ரயில்வே துறை அமைச்சர் சதானந்த கவுடாவோட நிலைமையும். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு கவுடாவின் மகன் தாண்டி குதிக்க அவர் மேல இப்ப வழக்குகளும் எதிர்ப்புகளும் எக்கச்சக்கமா வந்து குவியுது. அதாங்க இன்று கேலி சித்திரம் கார்ட்டூன். விளையாட்டு போட்டிகள்ல நம்ம தமிழக வீரர்களின் சாதனைகள் பெருகி வர்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். அட, தெரிஞ்ச செய்தி மட்டும் இல்லைங்க, மகிழ்ச்சியான செய்தியும் கூட. ஆமாங்க, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அபுதாபி செஸ் போட்டியில கலக்கி இருக்காரு தமிழகத்தை சேர்ந்த கார்த்திகேயன். அவரை பத்தி தாங்க இந்த போஸ்டரு. அதாவதுப்பா, திரையில படம் வர்றதுக்கு முன்னாடியேப்பா திரைமறைவு கிசு கிசு எல்லாம் ரிலீஸ் ஆயிடுதுப்பா. அப்படியாப்பா? அது மட்டும் இல்லப்பா, அடுத்த படத்தோட கதை திரைக்கதை வருதோ இல்லையோ நடிகர் நடிகைகள் கதையெல்லாம் வந்து சேர்ந்துருதுப்பா. அதுவும் சரிதான்ப்பா. அதனாலப்பா நாம இப்பப்பா அந்த கதையை பார்ப்போம்ப்பா. அட ஆமாப்பா. இயக்குனர் நடிகர்னு சொல்ற எஸ்.ஜே. சூர்யா இசைன்ற படத்துக்கு நடிச்சு அவரே இசையமைச்சு பாடல் வெளியிட்டு இருக்காரு. ஏ.ஆர். ரகுமான் கிட்ட எனக்கு இசையமைச்சு தாங்க சார்னு சொன்னதுக்கு உங்களுக்குள்ளேயே இசை இருக்கு, நீங்களே இசையமைச்சிங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஏ.ஆர். ரகுமானுக்கு போட்டி வந்தாச்சுப்பா. இயக்குனர் ரிச்சர்ட் அட்டன்புரோ காந்தி படத்தின் மூலமா வரலாற்றுல இடம் பிடிச்சதோட அந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காருன்னு புகழஞ்சலி செலுத்தி இருக்காரு இந்திய நடிகர் ஓம்புரி. ஓம்புரி சொன்னதை 100% ஒத்துக்கணும்பா. இயக்குனர் பார்த்திபன் எடுத்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படிங்கிற படம் ரொம்ப நல்லா வந்ததுனால அந்த படத்தோட பார்ட் 2 வரப்போதான். அந்த படத்துக்கு கதைலாம் என்ன ரெடி பண்ணலையா, அந்த படத்தோட பேரு மட்டும் உப்புமா கம்பெனியாம்பா. உப்புமா சத்துமாவா இருக்குமாப்பா. இங்கிலாந்து டெஸ்ட் போட்டியில தண்ணி குடிச்ச நம்ம தோனி அணி ஒரு நாள் போட்டியில ஜெயிச்சிட்டாங்கப்பா. மானத்தை காப்பாத்திட்டாங்கன்னு இந்திய கிரிக்கெட் வாரியம் பெருமூச்சு விடுறாங்களாம். ரெயினா இப்ப பெஞ்ச ரெயின் தானப்பா. ஸ்பெயின் கால்பந்து அணியில நடுகளத்துல நின்று கடத்துன்னு கால்பந்தை கடத்தின சேவி அலான்சோ கால்பந்துல இருந்து ஓய்வு எடுத்துட்டாராம். சேவி ஓய்வு எடுத்தாலும் சேவையை நிறுத்திடாதப்பா. தன்னோட ஆபீஸ்ல புகுந்து அராஜகம் செஞ்ச சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகரை பெண் ஐஏஎஸ் துர்கா விரட்டி இருக்காங்கப்பா. அதுதான் இப்ப பரபரப்பான சம்பவமா. பேரே துர்கானா சும்மாவாப்பா. சங்கரோட ஐ படத்தில் நடிக்கிற நம்ம சியான் விக்ரம் ஒரு வேஷத்துக்காக 14 மணி நேரம் மேக்கப் போட்டாராம். அவரோட பொறுமையை பார்த்து அந்த திரைப்பட குழுவே பாராட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம ஒரு சீன்ல 120 கிலோல வர நம்ம சியான் விக்ரம் இன்னொரு சீன்ல 60 கிலோ நோஞ்சான் மாதிரி வராராம். விக்ரம் விக்ரம்னு சொல்ல வச்சிருப்பாரு போல இருக்கேப்பா. ஆசிய விளையாட்டுக்கான குத்துச்சண்டை போட்டியில விளையாட மேரி கோமும் அகில் குமாரும் தகுதி பெற்று இருக்காங்களாம். மேரி கோமு எதிராளிய கும்மாங்குத்து குத்தி மானத்தை காப்பாத்துங்கப்பா.
ஒரு மாசத்துல ஒரு சிலிண்டர் இல்லப்பா 1-2 சிலிண்டர் கூட வாங்கிக்கலாம். ஆனா ஒரு வருஷத்துக்கு 12 சிலிண்டர் தான் மானிய விலையில வாங்க முடியும். வாயு வெடுப்பு பக்கத்திலே விறகடுப்பு வாங்கி வைக்கணும் போலப்பா. குட்டி சவத்தில் கிறுக்கிறதுக்கு பதிலாக ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்னு நம்ம ஆளுங்க கருத்துக்களை கிறுக்கி தத்துவ மழை பொழிய தினமொரு செய்திகளோட வரும் டிவி, ரேடியோ, பேப்பர், இன்டர்நெட் அத்தனையும் தூக்கி சாப்பிட்டு கலவையா கலக்கலா நவரசத்தோட அறுசுவை சேர்த்து அரசியல், சினிமா, விளையாட்டுன்னு சகலகலா தகவலோட நாளைக்கு காலையில உங்க வீட்டு கதவை தட்டும் நம்ம பேப்பர் தோசை. அது வரைக்கும் ஆடாம அசையாம புது யுகத்துல காத்திருங்க. தண்டனக்க 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 தண்டனக்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.